இசக்கி அம்மன் சிலையை பார்க்கறதுக்கே அகோர முகத்தோட ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப நாளா எனக்கு இசக்கி அம்மன் சிலை எப்படி செய்யறாங்கன்னு அந்த செய்யற இடத்துல போய் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. தூத்துக்குடி மாவட்டம் பொன்னன்குறிச்சியில ஒருத்தர் இந்த இசக்கி அம்மன் சிலையை செய்யறதா கேள்விப்பட்டு அங்க போயிருந்தேன். போன உடனே இந்த சிலையை பார்த்து நான் இசக்கி அம்மன் நினைச்சேன். ஆனா இவங்க பேச்சி அம்மன், இவங்க தான் இசக்கி அம்மன். முதல்ல மண்பானை செய்யற மாதிரி மண்ணிலே உருவம் பிடிக்கிறாங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குற மாதிரி அந்த உருவத்தை நெருப்புல போட்டு சுட்டு எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வைக்கிறாங்க. நான் போன நேரம் அவங்க வீட்டுல நிறைய சிலைக்கு வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க. அதுவும் இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, ஒரு குழந்தைய வாயில கடிச்ச மாதிரி ரொம்ப தத்ரூபமா செஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சிலைய டெலிவரி பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் பெயிண்ட் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு அதுல வந்து கண்ணெல்லாம் திறக்க மாட்டாங்க. கோவில்ல போயிட்டு தான் கண்ணை திறப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிலைய ஆர்டர் கொடுத்த கோவில்ல இருந்து வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. இவங்க வந்து தலையில தூக்கிட்டு போறாங்க. அதுவும் ஒரு சில கோவில்கள்ல 2 to 3 கிலோமீட்டர் வரைக்கும் தலையில வச்சு நடந்தே கொண்டு போய் அந்த கோவில்ல வச்சு அதுக்கப்புறமா கண்ணை திறக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்து ஊரா இருந்தா ஒருவேளை இதை வண்டியில கொண்டுட்டு போனாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இதை கண்டிப்பா தலையில தான் சுமந்துட்டு போயிட்டு கோவில்ல வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாடு. உங்க ஏரியால இதே மாதிரி சிலைகள் செய்யற இடமோ இல்லைன்னா உங்க ஊர் கோவில் திருவிழாக்களுக்கோ எங்களை வந்து நீங்க இன்வைட் பண்ணலாம். ஃப்ரீயா இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வர்றோம். அப்படி நாங்கள் வர்றதுக்காக எந்த ஒரு கட்டணமே எப்பவுமே கேட்க மாட்டோம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. கால் பண்ணால் அந்த நம்பருக்கு கால் வராது.